குக் வித் கோமாளியில் புதுசாக தங்களால் முடிஞ்ச எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி நிகழ்ச்சியை எங்கேஜாக வச்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாரம் ரோபோ சங்கரை கோமாளியை கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட கேபிஒய் சாம்பியன்ஸ் நிகழ்ச்சி பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுத்துட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டண்ட்டோட ஃபேமிலி மெம்பர்லாம் கூட்டிகிட்டு வந்து சீரியல் மாதிரி எமோஷ்னல் ட்ராமாலாம் பண்ணி ஆடியன்ஸை தக்க வச்சுக்க பயங்கரமாக குட்டிக்கரணம் போட்டுட்ருக்காங்க. இந்த நிலையில் சிவாங்கி டாப்பு குக்கு டூப்பு குக்கு ஷோக்கு போயிட்டு செஃப் வெங்கடேஷ் பட்டை மீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்போ எடுக்கப்பட்ட பிக்சரையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் அந்த செட்டில் டூப்பு குக்காக இருக்கிற மோனிஷா பிளஸையும் மீட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே குக் வித் கோமாளியில் என்னென்னவோ ட்ரை பண்ணி தங்களோட ஆடியன்ஸை தக்க வச்சுக்க ரொம்ப போராடிட்டு இருக்க நிலையில் இப்போ டாப்பு குக்கு டூப்பு குக்கு ஷோக்கு சிவாங்கியை கொண்டு வரதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கலாம். அதாவது சிவாங்கியோட அம்மா ஏற்கனவே அந்த நிகழ்ச்சியில் ஜட்ஜு மாதிரி இருக்க நிலையில் சிவாங்கி சில தடவை செட்டுக்கு போயிட்டு அம்மா கூட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு பிக்சரையும் ஷேர் பண்ணதே இல்லை. ஆனால் இந்த தடவை பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக சிவாங்கி டாப்பு குக்கு டூப் குக்குக்கு போகிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு என்னவா போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி எந்த தகவலும் இல்லை. டாப் குக்காக வருவாங்களா அல்லது ஃபீமேல் ஆங்கராக வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க என்னவா வரப்போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.